வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. தூத்துக்குடியை ஒரு முன்னேற்றமான திட்டமிட்ட மாநகரமாக மாற்ற வேண்டும். தொழில்நுட்ப வல்லுநர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி பேச்சு. தூத்துக்குடி மாநகராட்சியை சுகாதாரமான போக்குவரத்து சீரமைப்பு செய்யப்பட்ட நகரமாக உருவாக்குவது தொடர்பாக பல்வேறு தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் நடைபெற்றது. மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா, மேயர் ஜெகன், தலைமை பொறியாளர் தமிழ்ச்செல்வன், நகர நல அலுவலர் சங்கர்மணி, நகர திட்டமிடு அலுவலர் வேலாயுதம் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேயர் ஜெகன் பேசும்போது, முதல்வர் அங்கீகரித்த கட்டிடங்கள் தூத்துக்குடியில் உள்ளன. முன்பு தூத்துக்குடியில் 4 முதல் 5 வரை முக்கிய சாலைகள் மட்டுமே இருந்தன. தற்போது நகர வளர்ச்சி வேகமாக அதிகரித்துள்ளது. IAS அதிகாரிகள் நகர வளர்ச்சியை நன்கு கண்காணித்து வருகின்றனர். பணம் இருந்தாலோ இல்லையோ 48 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அவை மாநகராட்சி செயல்படுத்தும் திட்டங்களே. ரூபாய் 500 முதல் 1000 சம்பாதித்தால்தான் குடும்பம் நடத்த முடியும் என்ற நிலையில் பாதசாரிகள் மற்றும் சிறு வியாபாரிகள் உள்ளனர். அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது. அதேவேளை சாலைகளில் திடீரென அமைக்கப்படும் ஆவின் பேட்டிகள் மற்றும் தற்காலிக கட்டடங்கள் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிப்பதாகவும் கூறப்பட்டது. அவை அனுமதி மற்றும் காலக்கெடு அடிப்படையில் மட்டுமே செயல்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. நெடுஞ்சாலை மேம்பாடு தூத்துக்குடி முதல் எட்டாயபுரம் சாலை 20 மீட்டர் அகலத்திற்கு விரிவுபடுத்த வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டது. தூத்துக்குடி ஐவே சாலை மோசமான நிலையில் இருப்பதாகவும், சென்டர் மீடியனில் விளக்குகள் இல்லாத நிலை இருப்பதாகவும், பின்னர் விளக்குகள் பொருத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தூத்துக்குடி பாலம் முதல் நிலா சி புட் வரை 5 முதல் 6 வரை மாடி கட்டடங்கள் வர வாய்ப்பு இருப்பதாகவும், நகர வளர்ச்சிக்கு ஏற்ப கட்டட அனுமதிகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டது. புதிய பாலங்கள் மற்றும் சிக்னல் திட்டம் 1-2 கேட் பாலம் அமைத்தால் போக்குவரத்து சீராகும். 4-5 கேட் பாலம் அவசியம். பல இடங்களில் சிக்னல்கள் இல்லாமல் சீரான போக்குவரத்து ஏற்படுத்தும் வகையில் வடிவமைப்பு செய்யலாம். ஆட்சியர் அலுவலகம் முதல் தூத்துக்குடி நகரம் வரும் சாலை மாநகராட்சிக்கு சொந்தமான இடமாக இருப்பதால் திட்டமிடல் சாத்தியம் உள்ளது. பெரும் நெரிசல் மற்றும் எதிர்கால மழைநீர் மேலாண்மை காலம் 7:30 மணி முதல் 10 மணி வரை நகரில் கடும் நெரிசல் நிலவுகிறது. பெண்கள் உட்பட அதிகமானோர் வாகனங்களை இயக்குகின்றனர். எந்த நேரத்திலும் போக்குவரத்து நெரிசல் குறையவில்லை. கடந்த 23 ஆண்டுகளில் பெரும் அளவில் மழை பெய்யாத நிலை இருந்தாலும் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான மழைநீர் வடிகால் திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என வல்லுநர்கள் வலியுறுத்தினர். திட்டமிட்ட சாலை அமைப்பு, போதுமான பார்க்கிங் வசதி, சுகாதாரமான சூழல், இடையூறு இல்லாத நடைபாதைகள், நவீன பேருந்து நிறுத்தும் இடங்கள், நிலையான நகர வளர்ச்சி என இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடியை ஒரு முன்னேற்றமான திட்டமிட்ட மாநகரமாக மாற்ற வேண்டும் என்றார். அப்படிங்கிற செஷனை நாம ஆர்கனைஸ் பண்றோம். அதுக்கு நான் ஒரு கான்டெக்ட் செட் பண்றதுக்கு முன்னாடி மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வர்ஷா, பிரியதர்ஷினி அண்ட் பவித்ரன். You are working for last 10 days to make this wonderful session happening. Thank you so much to you. And இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் டே டு டேல நிறைய ரொட்டீன் ஒர்க்ஸ்லாம் இருக்கும். இங்கே இருக்க எல்லாருக்குமே அது எல்லாத்தையுமே எடுத்து ஓரமாக வச்சுட்டு நீங்கள் எல்லாருமே இந்த ஒர்க் ஷாப்பில் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு மெயினாக யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இப்போ ரோடு போடுறோம், இல்லை ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் ஒரு அர்பன் அப்படின்னு திங்க் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபாரின் கண்ட்ரியை நினச்சி பாருங்க. தென் நம்மளே நல்ல வளர்ந்த சிட்டிஸ், ஒரு நியூ டெல்லி, சென்னையில் சில ஸ்ட்ரெச்சஸ்லாம் யோசிச்சு பாருங்க. என்ன மாதிரி உங்களுக்கு அர்பன் ஏரியா அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி விஷன் உங்கள் கண்ணு முன்னாடி வரும்? பேசலாம், இன்ட்ராக்டிவாக வச்சுக்கலாம். ப்ராட் ரோட்ஸ், அப்புறம் பீப்புள், ஓகே, ட்ரீ கவர் ஆன் போத் சைட்ஸ். அப்புறம் பேசணும், எல்லாருமே பேசணும். இன்னும் தொடருது. இன்னமும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஏன்னா நாளைக்கு முதலமைச்சர் அவர்கள் திருச்சிக்கு நம்மளுக்கும் நியூவாக, அதாவது முன்னாடி ஃபியூச்சர் பிளானிங் ரிலீஸ் பண்ணுவார். இருந்தாலும் எளிமையாக அதை ஃபாலோ பண்ணலாம். 99% கிட்டத்தட்ட அன்ஆத்தரைஸ் பில்டிங் தான் தூத்துக்குடியில் இருக்குது. வித்தவுட் பார்க்கிங். முதல்ல பேசிக் தப்பு எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்குள்ள ஆஃபீஸரை சொல்லல, பின்னாடி இருந்தே வர மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் எந்த இடத்துலையும் சரி, தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் மீட்டிங் நடத்துல போயிருக்கேன். இந்த மாதிரி பிளானிங் நம்ம இல்லாமல் கட்ட முடியாது. தூத்துக்குடியில் அந்த ஒரு கண்டிஷன் இருக்குது. டிராஃபிக் 4 ரோடு இருந்து 5 ரோடு இருந்து நிறைய வைன் பண்ணி விட்டுருக்கோம். டிராஃபிக் அந்த நிர்வாகிகள் வணக்கம். தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு
நிறைய பொல்யூஷன் ஃபேக்ட்ரி இருக்கனால நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுறீங்க. அது சிட்டிக்குள்ளேயும் இருக்குது, சிப்கார்டும் சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. ஃபர்னிச்சர் பார்க்கில் பாதி சிட்டி லிமிட்டில் இருந்தாலும் அதையும் தொட்டு இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து வந்திருக்க அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னோட நன்றி வருகிறவர்கள் வரவேற்கேன். இது நான் என்ன செஞ்சேன் என் ஃபீல்டில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நல்லா பார்த்துருக்கேன். சார் நம்ம ஃபீல்டில் இப்படி பண்ணிடணும் சார், மேடம் யாரும் ரைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துழைப்போடு போச்சுருந்தோம். முதல் எடுத்தோம் 2020 எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. 200 துறை அமைச்சர், நம்ம சிஎம் மற்றும் இந்த துறையோட செக்ரட்டரி அன்றைக்கி சிவதாஸ் மீனா சார் இருந்தாங்க. எல்லாம் 21 மேயர் 21 தான். என்ன பண்ணணும், ஆணையாளர் என்ன ரோலு, கமிஷனருக்கு என்ன ரோலு, ஜாயின் பண்ணி என்ன பண்ணணும், சிட்டி டெவலப் பண்ணுறதுல ஃபண்டு எப்படி ரேஸ் பண்ணணுங்கிற கொடுத்ததை வச்சு தான் அந்த ஒரு அபிப்பிராயத்தில் நீங்கள் நல்லாவே கொண்டு போயாச்சு. பணம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நாங்கள் நிறைய திட்டம் போடுவோம். இப்போ கூட ஒரு 45 திட்டம் அறிவிச்சிருக்கோம் அந்த பட்ஜெட்டில். அறிவிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி செயல்படுத்த முடியும் நடைமுறைக்கு நம்மளால், அதை நம்மளாம் மாநகராட்சியால் செயல்படுத்துகிற திட்டம் மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்படி தான் திட்டம் கொண்டு போய்ட்டுருக்கோம். அதே மாதிரி தான் எங்களோட ஃபியூச்சர் பிளானிங் தூத்துக்குடி சொல்லிடலாம். ஒரு உதாரணத்துக்கு பல்வேறு நடவடிக்கை இவங்க எடுத்தாலும், அதாவது அதை நம்மளோட நடப்பாதைன்னு சொல்லுவோம், பாதசாரிகள் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவங்க வருமானத்துக்காண்டி தான் அதை உட்காந்துருக்காங்க. 500 1000 கிடைச்சா தான் அவங்க குடும்பத்தை பாதுகாத்து கொண்டு போக முடியும். அதனால் மேக்ஸிமம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. வெண்டிங் நான் வெண்டிங் சோன் அறிவிச்சிருவோம்னு சொல்லி தான் அந்த வெண்டிங் நான் வெண்டிங் சோன் வச்சோம். அதுலேயுமே நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுது. பையன் நம்பிட்டு வரேன். எடுத்தோன்னே வச்சா அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது, நம்ம செய்கிற வேலையில் யாருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னா அறப்பட்ட ரோடு இந்த இது பாதசாரிகள், அதாவது கடை வச்சுருக்கவங்கள நம்பிட்டு வரோம். இப்போ ஒரு புதுசாக ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஆணையாளரோடு இந்த டிபார்ட்மெண்ட்லேயும் சொல்லிட்டோம். நம்ம வேலை பார்க்குற யூகே பார்க்கணும். அதாவது தூத்துக்குடியில் நடந்தே வாக் பண்ணலாம். ஏன்னா அந்த வெஹிக்கிள் விடுறதுக்கு இடம் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சு 25 வருஷம் முன்னாடி இந்த ஊரில் வந்து 10 கார் தான் இருந்தது. வீடு பேர சொல்லி எண்ணிடலாம். இப்போ அப்படி கிடையாது. வீட்டுக்கு 3 வண்டி இருக்குது. வீட்டுக்கு வெளியே வேறு விட்டுருக்குறாங்க. 20 அடி ரோட்டில் நிறைய பிரச்சனைகள் வருது. ரேம் வந்து அவங்க 5 அடி ஏற்றி கீழே இறக்கிடுறாங்க. நிறைய உடச்சி விட்டாலும் திருப்பி வருது. இப்போ ஒரு அவேர்னஸ் வந்துருக்கு. ஒரு உதாரணம், ஒரு சின்ன கதை சொல்கிறேன். நம்ம பிளானிங் இப்போதைக்கு ஈஸியாக இருக்கிறோம். நானும் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் உட்காந்துருந்தோம். பப்ளிக் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல ரோடு போடுறாங்க, எங்களுக்கு அகலமாக ரோடு வேணும், எங்கள் ஏரியாவிலும் வண்டியில் வந்து போகணும் அப்படின்ட்டு. இவர் சும்மா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு கோயில் இருக்குது. கோயிலை மேக்ஸிமம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. சரி லைட்டாக எடுத்து விடுவோம் அப்படின்னேன். அதை மட்டும் எடுத்து விட்டுருங்க சார் அப்படின்னேன். திருப்பி போனால் அவங்க தேடி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. இல்லை ஃபுல்லாகவே எடுக்க நாங்கள் செம்மைக்கு வந்து நேரம் அந்த வீட்டுக்காரரே வந்துட்டார். ஃபுல்லாகவே எடுத்து கொடுத்துருங்க சார், தெருவில் குடியிருக்க முடியல, பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை வேண்டாம். ஏன்னா அந்த அவேர்னஸ் பக்கத்து, ஏன்னா அந்த ரோடை வந்து ஆக்கிரமம் பண்ணாமல் போகணும், நம்மளும் அடுத்த வீட்டமாக இருக்கணுங்கிறது என்ன வந்துட்டுங்கிறது சொல்ல வரேன். இது நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வேலை. அப்போ அதுலேருந்தே நாங்கள் நிறைய இடத்துல உடைச்சி வரோம். ஆக்கிரமம் பண்ணியிருக்கவங்க ரேம் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ரிசல்ட் அது. இப்போ உதாரணத்துக்கு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். தூத்துக்குடி நகரில் வந்து 78 கிலோமீட்டர் ஹைவேஸ் ட்ராவல் ஆகுது, இன்க்ளூடிங் 4 வே சேர்த்து. ஆர்பாருக்கு ஒரு ரோடாக இருக்கட்டும், ஸ்டேட் ஹைவேஸாக இருக்கட்டும், மெயின் ரோடாக இருக்கட்டும், ஆர்ஆராக இருக்கட்டும், எல்லாம் சேர்த்து ட்ராவல் ஆகுது. இந்த ரோடெல்லாம் மெயின்டெனன்ஸ் வந்து வெறும் மோசமாக இருக்கும். அப்போ நான் எங்களோட அமைச்சர் நேரன்ட்ட சொல்லச்சில, இப்போ அதை எல்லாத்தையும் தீர்மானம் போட்டு கொடுத்துரு, அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு லேட்டாக நம்ம எடுத்துக்கிடுவோம், நான் ஜியோ போட்டு வாங்கி தரேன் அப்படின்னாங்க. இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சங்கரன் கோயில் பக்கத்தில், நான் எதுக்கு சங்கரன் கோயில் சொல்கிறேன், நகராட்சி, அங்கே நான் அடிக்கடி போகிறோன்னு சொல்கிறேன். அங்கே எண்டு ரோடு போட்டிருக்காங்க, கிளியராக இருக்கும், ஃபெவரபுளாக இருக்கும். ஏன் நம்ம ஊரில் போட முடியல? நீங்கள் தான் அதை கேட்டு வேணும். நகரில் எங்கே முடியுதோ நாங்கள் கிட்டத்தட்ட நிறைய கிலோமீட்டர் எண்டு பண்ணியிருக்கோம். அதை கண்டிப்பாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் அந்த ஃபியூச்சர் பிளானிங். அது எடிஆர் ரோடாக இருக்கட்டும், பாளையம் ரோடெலாம் நாங்களே பண்ணிட்டோம். இருந்தாலும் ரோடு அகலப்படுத்தணும். அகலப்படுத்த டிராஃபிக் கம்மியாகும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி, அதான் நம்மளோட தூத்துக்குடியோட பீக் டைம், 8 to 9. அந்த 8 to 9 பார்த்தீங்கன்னா நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சிக்னலில் வந்து ஸ்மோக்கிங் அப்படியே மூக்கெல்லாம் இது பண்ணும். இப்போ அப்படி இருக்காது. நான் பைக்கில் போய் செக் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா ரோடு எதுக்கு நம்ம அகலப்படுத்த ஆரம்பிச்சா டிராஃபிக் வித்தின் செகண்டில் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுனால எந்த தொந்தரவும் இல்லாமல் போயிடுது. அதுக்கு நம்ம ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய அகலப்படுத்தணும். அதுக்கு 4 வே நகாயிட்ட உள்ளதை நாங்கள் வாங்க மாட்டோம். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் மாநிலம் மூலிமா. அவங்கள வந்து அது ஒரு ஐஆர்எஸோ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் அதிகாரி இருப்பாங்க. அது இப்படி தான் இருக்கணும், பாத்வே எப்படி இருக்கணும், ரோடு க்ளீனாக இருக்கணும், ஆறில் வந்து வெளியே போகிற ட்ரக்கெல்லாம் கிளியராக இருக்கணும்னு பண்ணியிருக்கோம். அதுமாதிரி சென்ட்ரல் மீடியம் லைட் ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஊர் ஜங்ஷனில் நைட்டில் ட்ராவல் பண்ணாலும், அது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தான் ஜங்ஷன் தான் பிரைட்டாக இருக்கும், லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். நம்ம ஊரில் வரைக்கும் மதுக்கான் டோல் வரைக்கும் நம்மளோட லிமிட் தான். அதாவது கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி ஒடிஞ்சாலும் ஜங்ஷன் வந்து பிரைட்டாக இருக்காது. அப்போ ஒரு முடிவு பண்ணணும், அவருக்கு ஒரு லெட்டர் எழுதணும் நம்ம எம்பி மரம் மூலிமா. அந்த லைட்டெல்லாம் நீங்கள் போட்டு கொடுங்க, கரண்ட் பில் நாங்கள் எடுத்துக்கணும். இருந்தாலும் அவங்க டோல் வசூல் பண்ணுறாங்க, இது நகர் லிமிட்டில் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணணும். அதையும் கொண்டு வரோம். அதுதான் ஏர்போர்ட் ஸ்டெச் வரைக்கும் உள்ளதும். அதெல்லாம் போட்டால் தான் அந்த சிட்டியோட லுக்கு வரும். சென்ட்ரல் மீடியம் ஃபுல்லாகவே ஃப்ரீ இருக்கும். அதுதான் என்விரான்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து ஹைவேஸ்க்கு வந்து எங்களோட கோரிக்கை. ஏன்னா
பல்வேறு கட்ட அப்போ நீங்கள் ஒரு ஆக்கிரமிப்பு அந்த பில்டிங்க்கு வந்து நாங்கள் தான் பெர்மிட் பண்ணுறோம், அதை லைசன்ஸ் பெர்மிட் பண்ணுறோம். நீங்கள் திடீர்னு ஒரு பெட்டியை கொண்டு போடுவீங்க 10 மாதம் ஆவின்ட்டு, அதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது. நீங்கள் 10 மாதம் கொடுத்துட்டு வருவீங்க, அவங்க எடுக்கிறக்குள்ளே எங்கள் ஆளுங்க பண்ணுற பிளானிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் ஒரு சட்டம் போட்டேன், ரோட்டில் எப்படி பில்டிங் லைசன்ஸ் நாங்கள் கொடுக்குறோமோ ஹைவேஸ் அனுமதி கொடுத்தாலும் அந்த பெட்டி அகற்றப்படுன்னு போட்டேன். ஏன்னா நீங்கள் அந்த போஸ்டர் நட்டுறது எங்கள்கிட்ட கோடிக்கணக்கில் ஈபி கணக்கில் ரூபாங்கிறாங்க. ரோட்டுக்கு வந்துட்டாலே அது ஹைவேஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நேஷனல் ஹைவேஸாக இருந்தாலும் சரி, அத்தாரிட்டி வந்து லோக்கல் பாடியில் வந்துடுது. அதனால் நம்ம ஹைவேஸ் ரோடு, நகரில் உள்ள ரோடு எல்லாமே ப்ராட் ஆகணும். எட்டியார் ரோடுனா கிட்டத்தட்ட 20 மீட்டர் வரைக்கும் விரிக்கலாம். நிலாசிவுட் வரைக்கும் விரிச்சு விட்டால் தான் டிராஃபிக் இன்னும் குறையும். இங்கே வந்து தூத்துக்குடி இம்ப்ரூவ்மெண்ட்டான இடமே பாலத்துலேருந்து நிலாசிவுட் வரைக்கும் தான். ஏன் சொல்கிறோன்னா அது எல்லாம் லெஃப்ட் ரைட் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. அது 5 மாடி பில்டிங்காக வரலாம், 6 மாடி பில்டிங்காக வரலாம். ஏன்னா நம்மளோட பாளையங்கோட்டை ரோடு ஏன் வராது அப்படின்னா, கல்பேட்லேருந்து தூத்துக்குடி வந்தாலும் ரைட் சைடில் இருக்கிற ரோடு எல்லாம் இடம் எல்லாம் நம்ம மாநகராட்சி சொந்தமான இடம். ஆக்சுவலாக அது ஓட போகும்போது புல் இருக்கிறதுனால அவங்க வந்து அப்ரூவல் வாங்க முடியாது. அதனால் அவங்க இஷ்டப்படி சின்ன சின்ன பில்டிங்காக கட்டிட்டு வராங்க. அதில் நம்மளோட லைன் கிடக்கும், மலைநாட்டிலேருந்து வர லைன், அது எல்லாம் ஓட போகும்போது ரெக்கார்டு இருக்குது. முன்னாடியே உங்களுக்கு தெரியும், முன்னாடி கலெக்டராக இருந்த சார் எடுத்திருக்காரு. இன்னும் இருந்தாலும் அது ரெக்கார்டில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் பண்ணி அதை அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது, பேருக்கு வச்சுருப்பாங்க. எங்களால் முடிஞ்ச அளவு இப்போ மைண்டப் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இந்த ஏரியா தான் முன்னேறும். டிராஃபிக் நிறைய இடத்துல தேவையுள்ள இடத்துல சிக்னல் வைக்கிறது ஒன்றும் இல்லை. அந்த ஏரியாவில் அடுத்த இடத்துல முடியும். மேக்ஸிமம் சிக்னல் இல்லாமல் ரவுண்டானத்தில் போக வச்சா ரொம்ப நல்லது. ஒரு உதாரணம், வீடு சிக்னலில் அந்த காலத்தில் வந்து மேம்பாலம் நிறுத்திட்டு இருந்தாங்க. இப்போ அது நல்லா ப்ராட் பண்ணிகிட்டு இருக்கோம். வருங்காலத்தில் ஒரு ரவுண்டு போட்டு கிளியர் பண்ணலான்னு வச்சுருக்கோம். ஆனால் ஒரு பாலங்கிறது அங்கே போய் முட்டுறது இருக்குது. 2ஆம் கேட்டு 1ஆம் கேட், அதாவது செகண்ட் கேட்டு ஃபஸ்ட் கேட்டு அண்டர் கிரவுண்டில் ரெடி பண்ணாங்க. சூப்பேஜ் ஒரு நின்றுச்சு. இப்போ அது மஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அதில் பாலம் போட்டால் தான் ஊரில் வந்து ஃப்ரீயாகும். டிராஃபிக் அந்த நேரத்தில் இப்போ 14 இன்னும் ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்குது. வந்தே பாரத் வரைக்கும் வரப்போகுது. 1ஆம் கேட் 2ஆம் கேட்டு மூடியே தான் கிடக்கும். நம்ம அதை அதையும் நம்ம ஸ்டடி பண்ணணும்னு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதில் பாலம் வந்தால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம 4ஆம் கேட் இருக்குது, 5ஆம் கேட்டில் 2-3 சோர்ஸ் இருக்குது. அண்டர்வேயில் போகிறது இருக்குது. பிஎம்எஸ் நகரில் எல்லாம் நம்ம வந்து பார்லமெண்ட் உறுப்பினர்களும் முயற்சி பண்ணியிருக்கோம். பாலம் வந்தால் நல்லது. இருந்தாலும் இருக்கிறவங்களை பாதுகாத்துக்கலாம். டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அதே தான். நீங்கள் வந்து தூத்துக்குடியில் பீக் டைமே வந்து 8 to அந்த 7:30 to 9 10 மணி வரைக்கும் நிறைய லேடிஸ் வந்து வண்டி ஓட்டுறாங்க. அந்த ஸ்கூல் ட்ரிப் அவங்க தான் பிக்கப் அண்ட் ட்ராப்லாம் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாதுன்னா நம்ம லாரி ஓனர் அசோசியேஷனில் இருக்கனால அந்த நேரத்தில் வண்டியும் கட்டுப்படுத்தணும். வருங்காலத்தில் ஒரு 4 ரூட்டு நீங்கள் வண்டியை டோட்டல் டைமே பிளான் பண்ணணும். ஏன்னா மத்தியானமும் டிராஃபிக் இருக்குது. எந்த நேரம் ஏன்னா வீட்டுக்கு 3 வண்டி வந்ததுனால நம்ம லாரியோ ஹெவி வெஹிக்கிள் குறிப்பாட்டி ஏன்னா ஒரு என்ன சொல்லலாம் டாடா மேஜிக், அந்த குட்டியானு சொல்லுவாங்க நம்ம ஊர் பாசையில், அந்த வண்டியை வச்சு மூவ்மெண்ட் வச்சுக்கலாம். அது பண்ணால் என்ன ரெடி பண்ணிடும். இந்த என்வரான்மெண்ட் ஃப்ரீயில் நம்ம மாநகராட்சி சார்பாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் 5 பாண்டு. அது இந்த ஊர் வந்து நல்லா மேடம் நமக்கு ஆணையர் மேடம் பேசிட்டு சொன்ன மாதிரி தண்ணி 2022, 2019 வந்து மழை நல்லா பெய்யுது. கிளைமேட் சேஞ்சுனாங்க. 19, 20, 21, 22 ஒரே தண்ணி தான். தண்ணி கட்டக்கூடாதுன்னு முதலமைச்சர் உத்தரவாங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் 22, 23, 24, 23 உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெருவெள்ளம் அதை 100 வருஷம் வரலாறுல இருந்து முன்னாடி சொல்கிறாங்க. அதை பார்த்தா தான் தெரியும். வரலாறுல இருந்தாலும் அதையும் நம்ம சமாளித்தோம். 24 பிரச்சனை இல்லை, 25 பிரச்சனை இல்லை, அதே மாதிரி கொண்டு வந்தாச்சு. இன்னும் வந்து ஒரு 25 வருஷத்துக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அதில் வந்து எந்த ஒரு மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி வடிச்சு போயிடும். டைமுக்கு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த வருஷம் நம்ம ட்ரையல் பார்த்தாச்சு. மழை முடிஞ்சது 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அந்த தண்ணி வடிஞ்சிடும். ஃபியூச்சர் ஆர்டர் ஏரியா வருது, அதை நம்ம கவர்மெண்ட் அறிவிக்கும். வரச்சில் அந்த ஆர்டர் ஏரியா வரச்சில் அதுக்கு என்ன பிளானிங் பண்ணணும், அதுக்கு என்ன தண்ணி கொடுக்கணும். மக்கள் இங்கே வாழ்வாரத்தில் கிடக்கூடாதுன்னு டெய்லி வாட்டர் சப்ளையாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த சானிட்டரி அவங்கள்ட்ட குப்பையை கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள்ட்ட ஒரு ட்ரைனேஜாக இருக்கட்டும், அதை எடுத்து இண்டஸ்ட்ரியில் கொடுக்குறது. வருங்காலத்தில் குப்பையே இருக்காது. அதாவது 575 ஏக்கரில் நம்ம மரம் வளர்த்துட்டு வந்தாலும் நம்ம போய் குப்பை சேராத நிறைய ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி கூட அக்ரிமெண்ட். ஏன்னா போர்ட் நிறைந்த சிட்டி இருக்கனால நிறைய ஃபேக்ட்ரி கொண்டு வராங்க போர்ட். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சிட்டி வேணும். சிட்டியில் என்டர்டெயின்மெண்ட் வேணும், நீட்டாக இருக்கும். இல்லைன்னா திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்துட்டு போவாங்க, திருநெல்வேலி கச்சக்கச்சன்னு இருக்கும். இது ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியாக இருந்தாலும் நீட்டாக இருக்குங்கிற ஒரு உதாரணத்துக்கு எங்களுக்கு நிறைய இடத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. இண்டூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏக்கர் இடத்துல பிளாக்காக இருக்கும். அப்படி தான் நம்ம தரவுக்குலாம் ஏன் ரெடி ஆகுது. அதே மாதிரி மிக விரைவில் ரெடி ஆகிடும். 5 பாயிண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். வரும் நிதியாண்டுலையும் நம்ம பட்ஜெட்டை வச்சு ஒரு 5 இருக்குது. அதில் வந்து ஈபி டிபார்ட்மெண்ட் உதாரணத்துக்கு நம்மளோட டபிள்யூஜிசி ரோடு தான் தூத்துக்குள்ள ஒரு ட்ரெடிஷ்னல் ரோடாகவும் சொல்லலாம். அந்த காலத்தில் ஹெரிட்டேஜ் ரோடு. அதில் போஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு ஒரு ஐடியா வச்சுருந்தோம். அது கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க, மதுரை கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட்லேருந்து பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க. வருங்காலத்தில் எடுத்துக்கணும். இனிமேல் நடக்கக்கூடிய போஸ்ட்டு ஏற்கனவே நம்மளோட சிசி ரோடுன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம டிஇ ரோடு, ஜார்ஜ் ரோடு, பாலங்கர் ரோடுலாம் போஸ்டே நட்ட அனுமதி கொடுக்குறது கிடையாது. இருக்கிறதுல டிரான்ஸ்ஃபார்மர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்கிறது. ஏன்னா நடப்பாதையில் நீங்கள் நட்ட வேண்டாம்,
அதோட கான்செப்டே 2 சைடும் போஸ்ட் எடுக்கணும் தான். வருங்காலத்தில் அதையும் நம்ம மாற்றி எடுக்கணும். எந்த இடத்துல நட்டினாலும் இப்போ நாங்கள் பிளாட் போடுற இடத்துலலாம் டிரான்ஸ்ஃபார்மர் ஏடுக்குன்னு தனியாகவே ஒதுக்கியிருக்கோம். அதிலே வச்சு நம்ம லைன் வந்து த்ரூ பண்ணிக்கலாம். பண்ணால் தான் அந்த சிட்டி வந்து வருங்காலத்தில் இப்போ நாங்கள் அப்ரூவ் கொடுத்த பிளாட்டோ எல்லாமே ஒரு நீட்டாக வருங்கிறது தெரிஞ்சுக்கிறேன். அந்த போஸ்ட் அங்கங்கே நம்ம எவ்வளோ ஒட்டி போக முடியுமோ, நீங்கள் சைட் ஆங்கிள் போட்டாலும் சரி, இல்லை போஸ்ட் எவ்வளோ குறைக்கணுமாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்டிமேட் போட்டிங்கன்னா நம்ம எடுத்து சேஞ்ச் பண்ணுறதோட இது வந்து கம்மியாக வரும். இப்படி பல்வேறு கட்டங்களாக இருக்குது. பள்ளிகள், அதாவது எல்லா பள்ளியும் வந்துட்டு என்ன, நம்ம வந்து முன்னாடி அரசாங்க பள்ளி மட்டும்தான் இருந்தது. இன்டர்நேஷனல் ஸ்கூல்லேருந்து எல்லாமே வந்துட்டு வருங்காலத்தில் அதாவது ஒரு 10 ரோடை லிங்க் பண்ணுற மாதிரி நடந்தே வரலாம். அது நம்ம புது பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறோம். பக்கத்தில் மேலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அங்கேருந்து நேரம் வந்து நம்ம மாநகராட்சி, காவேரி மார்க்கெட்டு, ஜிஹெச்சி, கோர்ட்டு முன்னாடி 3ஆவது வரைக்கும் போயிடலாம். அங்கேருந்து நேராக பீச் ரோட்டுக்கு வந்துடலாம். பீச் ரோட்டையும் மேம்படுத்துறதுக்கு ட்ரெடிஷ்னலாக கொண்டு வரோம். இப்படி பல்வேறு கட்டங்களாக அப்படின்னா எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நானும் ஆணையாளர்களும் எங்களால் முடிஞ்ச அளவு கொண்டு வந்து விட்டாச்சு. இப்போ இந்த 3 டிபார்ட்மெண்ட் தேவை இருக்குது. அதான் அதோட திட்டங்கள் இருக்குது. வருங்காலத்தில் இன்னும் அதாவது முயற்சி செஞ்சால் வெற்றி அடையாத ஒன்றும் இல்லை. முடியுமா அப்படின்னு தான் கேட்டாங்க. ஏன்னா கடல் மட்டத்தோட தண்ணி இங்கேருந்து கம்மியாக சுச்சுவேஷனாக இல்லை. அந்த காலத்தில் அதாவது பக்கல் ஓடை, அதாவது வெள்ளக்காரன் காலத்தில் கிரியேட் பண்ணப்பட்டது. அந்த நேரத்தில் போகிறவங்களுக்கு வழியாக அங்கே வழியாக போனாலும் 12 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகுது. காற்றாற்று வெள்ளம் இப்படி தான் போச்சு. அது வந்து நம்மளோட மழை வெள்ள நீர் வடிகால இருந்தது. காலப்போக்கில் வந்து ஃபர்தராக வந்து சேனலைஸ் பண்ணாமல் இருக்கனால சாக்கடையாக மாறிட்டு வருங்காலத்தில் பிளானிங்கில் அந்த இடத்துல சாக்கடை தண்ணி ஓடாது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வெள்ளை தண்ணி வேணால் ஓடும். அதை கவர் பண்ணுறதுக்கு ஐடியா வச்சுருக்கோம். மக்களோட இருக்கிறதே போதும், அகலப்படுத்த வேண்டாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணோம். இயற்கையை நம்ம மிஞ்ச முடியாது. அது வந்து உதாரணத்துக்கு நம்ம முதலமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், அமைச்சர், எம்பி மாதிரி இருக்கிற எல்லாரும் ஆய்வு பண்ணாங்க. துணை அமைச்சர் எல்லா அமைச்சரும் வந்து ஆய்வு பண்ணோன்னா அதை அகலப்படுத்திடுவோம். 25 கிலோமீட்டர் கூட அகலப்படுத்திடுவாங்க. அகலப்படுத்தினது ரொம்ப பயங்கரமாக தெரியும். இருந்தாலும் வருங்காலத்தில் கவர் பண்ணி அந்தந்த ஏரியாவில் என்டர்டெயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, அது செட்டில்காக்காக இருக்கலாம், பேஸ்கெட் பால், அந்தந்த இடத்துல கவர் பண்ணி போட்டு கொடுப்போம். ஏற்கனவே நம்மளோட பூங்கா இடம்னா 206 பார்க் சைடு இருந்தாலும் மீட்கப்பட்டு மிக சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னும் வருங்காலத்தில் ஒரு ஸ்மார்ட்ஸான சிட்டியாக இருக்கும். நீங்கள் ஃபாரினில் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறத விட தூத்துக்குடி எல்லாம் அப்படி இருக்கும், க்ளீனாக இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம அனைவரும் ஒத்துழைத்து நம்ம ஊர் பெருமை, அதாவது என் பீரியடில் நான் தூத்துக்குடியில் அங்கே வேலை பார்த்தேன், இந்த பீரியடில் தான் இதை செஞ்சோம் அப்படின்னு உங்கள் பிள்ளைகளோ உங்கள் பேர பிள்ளைகளோ சொல்லி நினச்சிக்கோங்க. அனைவருக்கும் பொறுப்பு இருக்குது. மாநகராட்சியை மட்டும் நினைக்க வேண்டாம். அது ஆணையாளர் பார்த்துக்குவாங்க. இங்கே வந்திருக்க டிபார்ட்மெண்ட்டு நம்ம இருக்க ஸ்டாஃப் எல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நன்றி. இதை தொடர்ந்து போட்டோம். நல்லா கவனிங்க. அதுக்கு தான் நான் லாஸ்ட் டைம் 27ஆம் தேதி நடத்த முடியாது. மேடத்துக்கு சின்ன டிபார்ட்மெண்ட் ப்ரோக்ராம் வந்ததுனால சார் அப்படி நடத்துகிற இல்லை மேடம், அது கண்டினியூட்டியாக கொண்டு போகணும். இது வந்து இணைந்த கைகள் மாதிரி பிடிச்சி கொண்டு போனால் தான் கொண்டு போக முடியும். பிரேக் ஆகக்கூடாதுன்னு ஒரு முயற்சியோட போகுது. அனைவரும் நல்லா கவனிங்க. என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணிக்கணும். அப்படின்னா நான் இந்த நோக்கத்தை, நம்ம சிட்டியோட நோக்கத்தை சொல்லுங்கிற கண்டிப்பாக உங்களுக்கு சொன்னேன். சாலையில் போஸ்ட் இருக்கக்கூடாது, ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது, பார்க்கிங்கோட பில்டிங் கட்டணும், நம்மளோட க்ளீன் என்விரான்மெண்ட் அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். எல்லாம் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஏன் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா சிட்டிக்குள்ளே தேவையில்லாமல் சின்ன சின்ன இடத்துல அது சுண்ணாம்புகள் அரைக்கிறது, சில இடத்துல புகை வருதுன்னு பப்ளிக் கம்ப்ளைண்ட். அவங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆன்லைனில் சும்மா ஒரு